அன்னைநாதர் தெய்வமா மாறிட்டாரு. முருகர் பத்தி எல்லாம் பேசும்போது அறுபடை வீட்டுல எங்கேயுமே தோன்றாத ஒரு எண்ணம் அவருக்கு திருச்செந்தூர்ல தோணுது. என்ன தோணுது? முருகா, சிவன் வேற முருகர் வேற கிடையாது, எனக்கு நடராஜரோட நடனம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு என்ன பண்றது முருகான்னு கேக்குறாரு. அவ்வளவுதானே அருணகிரி. நீங்க அந்த படம் பார்க்கும்போது அவர் அருணகிரி கூப்பிடுறது அவ்வளவு அழகா இருக்கும். அருணகிரி இங்க வா, அருணகிரி அங்க போ அப்படின்னு. அவ்வளவுதானே அருணகிரி அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரோட அந்த அலங்காரம் வரப்போ அருணகிரிநாதருக்கு மட்டும் முருகப்பெருமான் நடராஜரா காட்சி கொடுத்து நடனம் ஆடினாரு. அது இப்பவும் அந்த வைபவம் இருக்கு. 7வது நாள் ஒரு உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்துல 7வது நாள் திருச்செந்தூர் முருகன் நடராஜரா வருவார். சோ அப்போ இந்த இடத்துல ஏன் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா, அங்க அதுதான் கடல் மலை எல்லாமே சார்ந்தது, எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்கும்போது அந்த இடத்துல ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. நீங்க திருச்செந்தூர் போற முருக பக்தர்கள் அங்க திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள இப்ப இது இருக்கு, எங்கன்னா பெருமாள் சன்னதி இருக்கு. அந்த பெருமாள் சன்னதி ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த மலை முகடோட ஒரு பாகம் வெளியே தெரியும். மலைக்கு மேலதான் முருகர் இருக்காங்க திருச்செந்தூர்ல. இப்போ கலியுகத்துல எல்லாமே மாறி மண்ணெல்லாம் வந்தனால தெரியாம இருக்கு. ஆனால் முருகர் மலைக்கு மேலதான் இருக்காரு, குன்று மேலதான் இருக்காங்க திருச்செந்தூர்ல. அபரிவிதமான சக்தி இருக்கு. திருச்செந்தூர் வெற்றி கொடுக்கறதே இல்லைங்கம்மா. நீங்க எவ்வளவு மோசமான பர்த்தா இருந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மா பெரிய பாவம் பண்ணிட்டாங்க, இன்னொரு முன்னோர்கள் பாவம் பண்ணிட்டாங்க, இப்ப நான் ஒரு தொழில் சார்ந்து ஒரு கர்மால கண்டுபிடிச்சு இப்ப யாராவது என்கிட்ட இந்த பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா, உங்க வீட்டுல யாருங்க இந்த வேலை செஞ்சான்னு கேட்பேன். ஆமா சார், எங்க அம்மா, எங்க தாத்தா அப்படின்னு. இது எல்லாம் பர்த் கண்டினியூட்டி. ஓஹோ, இப்படிதான் யூனிவர்ஸ் செயல்படுது. அப்ப அந்த தலையெழுத்தையே மாத்திர சக்தி அறுபடை வீட்டை விட திருச்செந்தூர்ல அபரிவிதமா இருக்கு. பழனிக்கு போனா செல்வம் கிடைக்கும், பேர் புகழ் எல்லாமே கிடைக்குமா? திருச்செந்தூர்ல சகலமும் கிடைக்கும். நான் எத்தனையோ பேரை பாக்குறேன், பணம் இருக்கு, எவ்வளவு வசதி இருக்கு, நிம்மதி இல்லைன்றாங்கல்ல. அந்த நிம்மதிக்கான ஒரு கிஃப்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தான்.